தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 4 தீர்மானங்கள் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் கட்சியின் தலைமை அலுவலகமான பனையூரில் முக்கிய நிர்வாகிகளோடு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இதில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருப்பதான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. வேறு என்னென்ன முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தவிக தலைவர் விஜய் பங்கெடுப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த நிலையில்தான் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் 2 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகவும் வாக்குறுதிகளை உருவாக்குவதற்காகவும் 2 சிறப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது தீர்மானமாக ஊழல் மலிந்த திமுக ஆட்சியை அகற்றி புதியதோர் தமிழகத்தை சிறப்புற உருவாக்க வேண்டும். அதற்காக நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவரின் தலைமை விரும்பி வருவோரை கூட்டணிக்கு அரவணைப்போம். மேலும் நமது கூட்டணி குறித்த அனைத்து இறுதி முடிவுகளையும் எடுக்க தலைவர் அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்று இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த ஆண்டு நடந்த பொதுக்குழு கூட்டத்திலுமே கூட்டணி முடிவுகள் முழுவதும் எடுக்கும் அதிகாரம் விஜய்க்கு மட்டுமே இருக்கிறது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல 2வது தீர்மானமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பு குழு அமைக்கப்படுகிறது. இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுக்கான பல்வேறு கடமைகள் குறித்து நமது தலைவர் அவர்களே முடிவெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது எனவும், 3வது தீர்மானமாக இருண்டு கிடக்கும் தமிழகத்தை மீட்க நம் தமிழக மக்களை காக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்கும் சிறப்பு குழு அமைக்கப்படுகிறது எனவும், இந்த குழுவுக்கான பல்வேறு கடமைகள் குறித்து நமது தலைவர் அவர்களே முடிவெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 4வதாக அவதூறு பரப்பும் எதிரிகளின் அரைக்கூவல் பொய்யுரைகளை தோலுறுத்தி எதிரிகளை எதிர்கொண்டு தோற்கடிக்க ஒரு வலிமையான பரப்புரையை முன்னெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்று 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 4 தீர்மானங்கள்ல 2 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட இருக்கிறது. அதாவது தேர்தல் வாக்குறுதிகளுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் 2 குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் இந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.